கா கா கா. எவடி அவ? என் வீட்டு நாய் அடிச்சவ? ஓ, இந்த அம்மாவா? கண்ணு, நீ கத்தாதம்மா. வீட்டுக்கு வந்த மருமகளையே வாழ விடாம செஞ்ச பொம்பளைக்கு வாயில்லா ஜீவன். உன்னை பத்தியா தெரிய போகுது? இதோ பாருங்கம்மா, அனாவசியமா பேசாதீங்க. விருது சாப்பாட்டு நாயை விட்டு சாப்பிட வச்சா யாருக்கு தான் கோபம் வராது? இந்த அம்மா பெரிய விரதக்கார கொக்கு. மகனு மருமகளும் வாழக்கூடாதுன்னே விரதம் இருக்காப்ல இருக்கு. உங்க பொண்ணு வீணா சண்டை போட்டுட்டு வாழா வெட்டிய போயிட்டா, அதுக்கு நானா பொறுப்பு? வாழா வெட்டி அவளே போயிட்டாளா? புருஷன் பொண்டாட்டிமா சேர்ந்து என் பொண்ணை வாழா வெட்டிய ஆக்கணும்னே சதி திட்டம் போட்டீங்களே, தெரியாதுன்னு நினைச்சியா? என்ன தாயே, என்ன எங்க சத்தம்? வாப்புங்கவனம், நீயே கேளு. இந்த அம்மாவோட பொண்ணு நான் வாழா வெட்டியாக்கி அனுப்பிட்டேனா? எங்க வீட்டுல நடந்தெல்லாம் உனக்கு தெரியும்ல. ஓஹோ, அந்த ராங்கிக்காரம்மா இவங்கதானா? ஏமா, பொண்ணை புருஷ வீட்டுக்கு அனுப்பும் போதே மாமியார் மாமனார மதிக்காதே, புருஷனை முந்தானில முடிஞ்சு வச்சுக்க, ராத்திரியில தலகாணி மந்திர போது கல்யாணம் பண்ண 3 நாளே புருஷனை இழுத்துக்கிட்டு தனி கொடுத்தனம் போன சொல்லியே அனுப்புவீங்களோ? எங்க வீட்டு விவகாரத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? நீ என்ன இந்த அம்மாவுக்கு வக்காலத்தா? இந்த அம்மாவுக்கு மட்டும் இல்ல, எங்களை மாதிரி பிள்ளைய பெத்து மருமக கிட்ட பறி கொடுக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் நான் தான் வக்காலத்து. ஓஹோ, அப்போ மாமியார் கொடுமையில மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற மருமகளுக்கு எல்லாம் வக்காலத்தே இல்லையா? நான் இருக்கேன்டி அவங்களுக்கெல்லாம் வக்காலத்து. இன்னும் 2 நாள் உன் பொண்ணு இந்த வீட்டுல குடும்பம் நடத்திருந்தா இது லட்சுமியே சாவடிச்சுட்டு போயிருப்பா. பொண்ணாவா ராட்சசி. என்ன பத்தி எது பண்ணாலும் பேசு. என் பொண்ணை பத்தி ஏதாவது சொன்ன நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன், ஜாக்கிரதை. வாடி அறுப்புக்கார அலமேலு. நான் யார் தெரியுமா? கண்ணம்மா பட்ட கண்ணாயிரம் பேத்தி பூங்காவனம். சூள சுப்பனே 3 அறுப்பு அறுத்தவ. கொத்தவாள் சாடி குப்பனே இடுப்ப முறிச்சவ. பண்ணாரப்பட்ட வரதனை சுண்ணாம்ப காராவால வச்சு சுட்டவ. என்கிட்ட வச்சுக்கிட்ட இடத்துக்கு இடம் ஏற மாதிரி கிழிச்சு புடுவே கிழிச்சாமா. அடி போடி என் ஜிஞ்சு நாக்கடி. நான் யார் தெரியுமாடி? சிலம்பு சிங்காரத்தோட பேத்தி. சிலம்பத்தை கையில எடுத்து ஊடு கட்ட ஆரம்பிச்சா தாங்க மாட்டாடியே. அம்மா, நீ ஏன் கண்ண போயிட்ட வாய் கொடுத்துட்டு இருக்க? சாக்கடைன்னு தெரியாம தான் கல்ல தூக்கி போட்டுட்டேன். அதான் இந்த நாத்த நாருது. யாரு பார்த்த சாக்கடைன்னு? நீதாண்டி. பாடி விடு பூங்கவனம். அவங்க இந்த வீட்டுக்கு குடி வரும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது வம்பு வரும்னு. அத்தா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இனிமே அவ உன்கிட்ட வாழாட்டா என்கிட்ட சொல்லு. வாழ ஒட்ட நறுக்கி புட நறுக்கி அடியே போனா போறாங்க, விடு. சரி, வாங்க இங்க வேடிக்கை காட்டுறாங்க. போட வந்துட்டா பெரியதா. என் பொண்ணோட மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு எல்லாம் முதல்ல நன்றி. ஆனா ஒண்ணு, யாரும் சும்மா போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. விட மாட்டேன். நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். அது இல்லம்மா சார், நாங்க ஆளுக்கு 25 ரூபா போட்டு பெரிய பிரசன்டா வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை கொடுத்துட்டு தான் போவோம். அது இல்லப்பா, என் பொண்ணை வாழ்த்தி யாராவது ஒருத்தர் பாடணும். நான் பாடுறா? இதோ பாலுவோட அம்மா மகாலட்சுமியாட்டம் இருக்காங்களே, இவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் 1 கோடி ரூபாய் பெறும். அதனால நீங்க தான் பாடுறீங்க. என்ன? பாடுமா, பரவாயில்ல பாடுமா. வாங்க இங்க. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஏன் என்ன இப்படி எதிரியா நினைக்கிறீங்க? அம்மா வெயிட் பண்ணுவாங்க, நான் போகணும். ஐயோ, அம்மா 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 அம்மாவை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? உலகத்துல அம்மா ஒருத்திக்கு தான் துரோகம் பண்ண தெரியாது. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? உங்க தங்கச்சிக்கு வேலை போட்டு கொடுக்கலன்னு தானே உங்களுக்கு கோவம்? லலிதாவுக்கு தாங்க நான் வேலை போட்டு கொடுத்துருக்கேன். என்ன உலக? உங்க தங்கச்சிக்கு கொடுத்தானே இல்ல அவளுக்கு வரப்போற புருஷனுக்கு கொடுத்தா என்ன? அவனும் அவளும் காதலிக்கிறாங்க. அவன் ரொம்ப நல்ல பையன். வேலை இல்லைங்கிறது தவிர வேற எந்த குறையும் இல்ல. நம்ம வீட்டு சீதனமா இருக்கட்டும் தான் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தேன். அது தப்பா? என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன். அண்ணனா இருந்து அவ கல்யாணத்தை முடிச்சு வைங்க. ஐ எம் சாரி உமா. 2 குடும்பமும் ஒன்னா சேரணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவும் பண்ணேன். ஏங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? உமா, நான் சொல்றது கேளுமா. கொஞ்ச நாள் பொறுத்துக்க ப்ளீஸ். அழாதமா. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்க? புக்ஸா? ரேடியோவா? டேப் ரெக்கார்டரா? என்னன்னா நான் கேக்குற ஒண்ணுமே சொல்லாம போற?
என்னது பாத்திரம் ஸ்டவ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? இதுல நம்ம வீட்டுல நிறைய இருக்க. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு இல்லம்மா, எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா இதெல்லாம்? அம்மா, நான் தனி குடுத்தனம் பண்ணலாம்னு தீர்மானிச்சிருக்கேன். பாலு, பயப்படாதம்மா, நான் உன்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டேன். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ற வரைக்கும் நான் இந்த ரூம்லயே தனியா சமையல் பண்ணி சாப்பிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்டா அப்படி சித்திரவதை பண்ற? அம்மா, நீயும் சரி என் மாமியாரும் சரி 2 பேருமே உங்க கொள்கையில ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க. யாரும் விட்டு கொடுக்கறதா இல்ல. ஆனா உங்க சண்டையில நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு புரிஞ்சு போச்சுடா, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு. நான் போய் உன் மாமியார் காலில் விழுந்து உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வரணும். அதுக்கு தானே. ஐய, உங்க 2 பேர்ல யாரு விட்டு கொடுக்கணும்னு சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு பத்தாதுமா. ஆனா பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேரணும், அதான் என்னோட ஆசை. காஃபி சாப்பிடு. அம்மா, இப்பதானே நான் தண்ணி கொடுத்துன்னு வந்திருக்கேன். முதல்ல பால் காய்ச்சி சாப்பிடணும், அப்புறம் தான் காஃபி போட்டு சாப்பிடணும். லட்சுமி, லட்சுமி, அம்மா, லட்சுமி, அம்மா, லட்சுமி, என்னாச்சுமா? என்னாச்சுமா? லட்சுமி, அம்மா, அம்மா, என்னாச்சு சொல்லு லட்சுமி. லட்சுமி, என்ன காரியம் பண்ணிட்ட? பிள்ளைங்க மேல அதிகமா பாசம் வைக்க கூடாதுங்க. லட்சுமி, அவன் என்ன ஏமாத்திட்டு தான் நினைக்கிறான். விடுவேனா? நான் அவனை ஏமாத்திட்டு போறேன். லட்சுமி, பிள்ளை ஏமாத்துறதா நினைச்சு என்ன ஏமாத்துறாத. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? லட்சுமி, 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 பாலு, சரியான நேரத்துல கொண்டு வந்ததால பழிச்சிட்டாங்க. பல மாத்திரைகளை சாப்பிட்டதுனால உடம்புல கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டுடுச்சு. இப்ப எல்லாம் சரியா போச்சு. இந்தாங்க, இந்த மருந்துகளை வாங்கிட்டு வாங்க. அப்பா, நான் போயிட்டு வரேன். நீங்க எங்க இருங்க.
என்னம்மா தப்பு பண்ணேன்? எனக்கே எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க நினைச்சீங்க? உனக்கு இல்லப்பா, எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை. உண்மையில அளவுக்கு அதிகமா பாசம் வச்சேன் பாரு. இதெல்லாம் அனுபவிச்சே தீரணும். அம்மா, நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்க சந்தோஷத்துக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு எதுக்காக இருக்கணும்? நான் போயிட்டேன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. என்னை ஏப்பா காப்பாத்துறீங்க? அம்மா, நீ போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷம் வரும்னா, அப்படிப்பட்ட சந்தோஷமே எனக்கு தேவையில்லைம்மா. நான் கடைசி வரைக்கும் உன் புள்ளையாவே இருந்துடுறேம்மா. பாலு, அம்மா, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா?